ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி ப்ராஜெக்ட் என்ன இருந்துச்சுன்னா டொரட்டோ ஐ திங்க் 12 கிட்ட நினைக்கிறேன். அங்கே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 பாத்ரூம் ரவுட்டிங் போகணும்னு சொல்லியிருந்தாங்க. நானும் போய் செக் பண்ணோம். செக் பண்ணதில் வந்து அவங்களுக்கு சீலிங் வழியாக அடியில் தண்ணி ஊறி வால் சீலிங்லாம் ஊற ஆரம்பிச்சிச்சு. ஸோ நானும் முன்னாடியே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஏன்னா டைல்ஸ் அதில் ஜாயிண்ட் சுத்தமாக வைக்காதானவங்க. என்னைக்குமே பாத்ரூம் ஓட்டுற மாதிரி தான் அட்லீஸ்ட் 1 mm ஃபேஸரை வச்சு தான் போடணும். ஏன்னா அட்லீஸ்ட் ஒயிட் சிமெண்ட் போட்டால் ஓரளவுக்கு தாங்கணும். ஃபேஸரே வைக்காமல் ரொம்ப டைட்டாக போட்டால் ஸ்டார்டிங் நம்மளுக்கு தெரியாது. போக கீழே அடியில் ஏர் ஃப்ளோ இல்லாமல் அப்படியே அடியிலே வெடிக்க ஆரம்பிச்சிடும். வெடிச்சு என்ன ஆகும்னா உங்களுக்கு லைட்டாக விரிசல் விட்டுச்சுன்னா அதில் வரையா தண்ணி இறங்கிச்சா சல்லுன்னு இறங்கணும். ஓகேங்களா? அதனால உங்களுக்கு வால் இல்லை சீலிங் வந்து ஊற ஆரம்பிச்சிடும். அது வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. கட் பண்ணிட்டு தான் போடுற மாதிரி வரும். இல்லை புது டைல் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அவங்க முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு வாட்டர் லீக்கேஜ் வந்து இந்த ஜாயிண்ட் வழியாக தான் ப்ராப்ளம்னா நான் ஜாயிண்ட்டு போட்டதுக்கப்புறம் ரவுட்டிங் போட்டதுக்கப்புறம் 100% நான் கேரண்டி தருவேன், அதுலேருந்து வராது. பட் அது மாரி வந்துச்சுன்னா நீங்கள் ப்ளம்பர் வச்சு தான் செக் பண்ணிக்கணும். பைப்லேருந்து வேறு எங்கன்னா வருதான்னு சொன்னேன். அவனும் சரின்ட்டாங்க. பிகாஸ் சில கஸ்டமர் புரிஞ்சுக்கிறான்னு. ஏன்னா ரவுட்டிங் தான் என்னால் கேரண்டி தர முடியும். ஸோ அது போட்டும் வருது வேறு எங்கன்னா பிரச்சனை என்னால் எப்படி கேரண்டி தர முடியும்னு தெரில. ஸோ 2-3 கஸ்டமர்கிட்ட இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்துச்சு. நான் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் நிறையா. ஓகேங்களா? அப்படியே என் மேலே நம்பிக்கை இல்லைனா நீங்கள் அந்த ரவுட்டிங் போடுறது மேலே நீங்கள் தண்ணி ஊற்றினா தெரிஞ்சிடும். அதுலேருந்து தண்ணி கீழே இறங்காது. ஸோ அப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் எந்த ஒரு இடத்துல தண்ணி லீக்கேஜ் ஆகுது, ப்ராசஸ் அப்படி வருதுன்னு. இவங்களும் சரின்ட்டாங்க. சரி நானும் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 2 mm ஓகேங்களா? பிரெத்து வந்து 2 mm கட் பண்ணியிருக்கோம். டீப் வந்து 4 mm கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாத்ரூமுக்கு. ஸோ நார்மலாக வந்து பிரெத்தும் டீப்பும் சரி 2 mm தான் கட் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு மேலே ரொம்ப ஆழமாக கட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஏன்னா கெமிக்கல் ரவுட் அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். 1 கிலோன்ற இடத்துல 2 கிலோ ஆகிடும். ஸோ 1 கிலோமீட்டர்லேயே 1000 rupees வந்துடும் எங்களுக்கு. அவங்களும் சரின்ட்டாங்க. நாங்கள் கட் பண்ணுறப்ப தண்ணிலாம் வெளியே ஆரம்பிச்சிச்சு ஒரு இடத்துல. அந்த இடத்துல லீக்கேஜ் அதிகமாகுதுன்னு. ஸோ அங்கே டீப்பாக போட்டுட்டு ரவுட்டிங் போட்டோம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா தெரியும். ரவுட்டிங்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சாச்சு. தொடச்சி வச்சிட்டோம். இதுதான் எங்களோட ப்ராசஸ். ஃபஸ்ட்டு போனதும் டைல்ஸ் ஜாயிண்ட்டை கட் பண்ணிவிடுவோம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துட்டு அப்புறம் ரவுட்டிங் போட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 3-4 வாட்டி ஒரு லேயர் வச்சு நாங்கள் க்ளீன் பண்ணி முடிச்சிடும். இது வந்து செகண்ட் பாத்ரூம். இங்கே வந்து ரொம்ப ஊறுதுன்ட்டாங்க வால். அதனால் டீப் அதிகமாக போட சொன்னாங்க. ஸோ இது ஜஸ்ட்டு ஒரு 200 கிராம் 300 கிராம் தான் மாவு பிடிக்கும். அவங்க டீப் அதிகமாக போட சொன்னாங்க. சிச்சமாக மேலே மிஷின் ரொம்ப இறக்கிட்டோம். ஃபுல்லாக எல்லாத்துலேயும் இறக்கி போட்டோம். மேக்ஸிமம் 30 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே தான் 30 இல்லை 20 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே தான் வரும். இது ஒரு 700 கிராம் பிடிச்சிருச்சு. ஏன்னா அவ்வளோ ஆழமாக இறக்கி லிக்விடு நிறைய ஊற்றி கொஞ்சம் டீப்பாக போட்டுட்டோம். ஸோ அதே கலர் தான். மெட்டீரியல் வந்து எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. நாங்கள் அதே சேம் கலர் வாங்கிட்டு வந்துட்டோம். இந்தமாதிரி உங்களுக்கு மெட்டீரியல் என்ன வேணால் ஒரு 1 வீக் முன்னாடியே ஆர்டர் கொடுங்க. ஏன்னா நான் ஆர்டர் போட்டு வாங்கணும். ஓகேங்களா? ஏன்னா ஒயிட் வந்து சென்னையில் எங்கன்னா கிடைக்கும். பட் கலர் எங்கேயும் கிடைக்காது. அதுக்கான அமௌண்ட் மட்டும் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ.